வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இப்போ நம்ம 6வது புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு 6வது புக்கில் இருக்கக்கூடிய டேம் 3 ஓகேங்களா, வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு டேம் 3 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 1, அயல் நாட்டவர்களின் குறிப்புகளை பொறுத்துக. பிளினி எழுதிய நூல் இயற்கை வரலாறு. 2வது தாலமி எழுதிய நூல் புவியியல். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. அப்போ வரிசையாக இருக்குது ஓகேங்களா. 1, 2, 3 ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 2. அடுத்தது கொஷின் நம்பர் 2, வேளிர்கள் வேளாளர் பண்டைய கால தமிழகத்தின் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் ஆவார். சரி. கடையேழு வள்ளல்கள் வேளிர் குலத்தை சார்ந்தவர்கள் ஆவார். அதில் அதிகமானும் வேளிர் குலத்தை சார்ந்தவர் ஆவார். சரி. அப்போ ஆன்சர் ஆவும் சரி ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. சேரர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பாருங்க ஓகேங்களா. 10 சேர அரசுகளை குறித்த செய்திகளை அதிகமாக வழங்குகிறது. சரி. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஓகேங்களா சேரல் பெரும்பிறை. சரி. அடுத்து பாருங்க 3வது ஓகேங்களா. சேர அரச செங்குட்டுவன் வட இந்தியர் மீது படையெடுத்து சென்றார். சிலப்பதிகார காப்பிய பாத்திரமாக கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார். சரி. அடுத்து இளங்கோவடிகள் சேரர் செங்குட்டுவன் தம்பி ஆவார். சரி. இல்லை, இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி. ஓகேங்களா. இது இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார். ஓகேங்களா. இது தவறு. சேரன் செங்குட்டுவனுடைய அண்ணன் தான் அவர், இளையவர். அடுத்து 4 ஓகேங்களா. சேரல் பெருஞ்சேரல் இரும்புரை அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சில சேர நாணயங்கள் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டன. சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 3, மற்றும் 5 சரியானவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, சேரர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பாருங்க. காவிரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மையப்பகுதியாக விளங்குவது சோழ நாட்டின் துறைமுகம் புகார். சரி. சோழ அரசர்கள் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். சரி. இவரின் சிறப்பு பெயர் ஏலிசை வல்லான். சரி. ஏலிசை வல்லான். இவர் 11 வீரவேலியர்களை கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதிகளில் உள்ள வெண்ணி என்னுமிடத்து சிற்றூரில் தோற்கடித்தார். சரி ஓகேங்களா. அடுத்தது கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிக நடவடிக்கை பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல் 10 தவறு. அப்போ ஓகேங்களா. 1, 2, 3, 4 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, சங்ககால ஆட்சி அமைப்பில் வருவாயின் முக்கிய ஆதாரமாக இருந்த இறை என்பது எந்த வரியை குறிக்கிறது? நிலவரி. சங்ககால ஆட்சி அமைப்பில் அரசர்கள் பொதுவாக எத்தனை வகை கடமைகளை செய்தனர்? 5 வகை கடமைகள். 7, சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படும் தோமாரம் என்பது எதை குறிக்கிறது? ஓகேங்களா. எரியூட்டி. அடுத்து பாருங்க 8, படைக்கொட்டில் என்பது என்ன? ஓகேங்களா. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம். அடுத்து 9, அவை என்பது தலைநகரில் உள்ள நீதிமன்றம். அவை என்பது தலைநகரில் உள்ள நீதிமன்றம். சரி. மன்றம் என்பது கிராமங்களில் தீர்வு வழங்கப்படும் இடம். சரி. ஆன்சர் ஆவும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 10, உள்ளாட்சி நிர்வாகம் பிரிக்கப்பட்ட முறையை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஊர், 2வது கூற்றம், 3வது நாடு, 5வது மண்டலம். ஓகேங்களா. 1 ஊர், 2 கூற்றம், 3 நாடு, 4 மண்டலம். அடுத்து 11வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் பெற்றன. ஓகேங்களா. பட்டினம். சரி. புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல்லாகும். சரி.
மருத நிலம் மென்புலம் நன்செய் எனப்பட்டது. இதில் நெல்லும் கரும்பும் விளைவித்தன. சரி, நெல்லும் கரும்பும் விளைவித்தன. சரி. 4 நெய்தல் தவிர மற்றவை வன்புலம், அதாவது பார்த்தீங்கன்னா புன்செய் எனப்பட்டது. இதில் தானியங்கள் பருப்பு வகைகளும் விளைத்தன. சரி. சங்க தமிழர்கள் காலத்தில் மகனும் மகளும் சொத்துக்களில் சமமான பங்கை பெற்றிருக்கவில்லை. ஓகேங்களா? தவறு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 12 மாயோன் என அழைக்கப்படும் கடவுள் விஷ்ணு. சேயோன் என அழைக்கப்படும் கடவுள் முருகன். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்ற முறையாகும். இதன்படி எகிப்து அரசர் 2ஆம் ராம்செய்லின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசிலும் அடி வயிற்றிலும் எந்த பொருள் அடைக்கப்பட்டிருந்தது என்பதை கண்டறிந்தனர். கருமிளகு கதிர். கருமிளகு கதிர். 14 இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த ஆர்லியன் எந்த நாட்டை பேரரசர்? ஓகேங்களா? ரோம் நாட்டின் பேரரசர். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை? பல்லவ. ஓகேங்களா? சேர சோழ பாண்டியர்கள் தான் சங்க காலத்தைச் சேர்ந்தவர்கள், பல்லவர் மட்டும் அல்ல. அடுத்தது 16 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். சரி. ரோமானியர் குடியிருப்பு இருந்த முசிறி அகஸ்டஸ் கடவுளாக கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. சரி. கிமு 2ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்டிரியா சேர்ந்த வணிகர் ஒருவர் முசிறியைச் சேர்ந்த வணிகர் ஒருவரும் இடையே ஒப்பந்த பதிவு ஏற்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி. தற்போது அந்த ஒப்பந்த பத்திரம் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய இரண்டும் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டவையாகும். சரி. சமஸ்கிருத பாலி ஆகிய மொழிகளில் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்ற புதிய எழுத்து முறை உருவானது. தப்பு. அப்போ ஆன்சர் ஏ சரி. என்பது தவறு. பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின்வந்தவர்கள் களப்பிரர்கள். பாண்டியர் ஆட்சிக்கு பின்வந்தவர்கள் களப்பிரர்கள். பாருங்க, திணையுடன் தொழில் பெயர் குறிஞ்சி. குறிஞ்சி பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல், சேகரித்தல். ஓகேங்களா? முல்லை ஆணிரை மேய்த்தல். அப்போ 1, 3. மருதம் வேளாண்மை 2, நெய்தல் மீன் பிடித்தல் உப்பு விற்றல். பாலை வீர செயலர் 5. அப்போ ஆன்சர் 1, 3, 2, 4, 5. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து 20 திணையுடன் கடவுளை பொறுத்துக. குறிஞ்சிக்கு பாருங்க முருகன். ஓகேங்களா? முல்லைக்கு மாயோன், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4, 5. ஆன்சர் ஏ. கிளார் என்பவர் கிராமத் தலைவர். தனைத்தலைவர் என்பது படைத்தலைவர். அப்போ ஏ சி. ஆன்சர் கிராமத் தலைவர், படைத்தலைவர். ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. நாரதர் பார்த்தீங்கன்னா நீதி சாஸ்திரம் 3, விசாகதத்தர் தேவி சந்திரம் முத்ராட்சரம். இப்போ ஓகேங்களா? 2, பாணர் எழுதியது கர்ஷ சரிதம். இப்போ 1, கர்ஷர் எழுதியது ரத்தனவாளி நாகாந்தா பிரியதர்சிகா. இப்போ 4, அப்போ ஆன்சர் 3, 2, 1, 4. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாண்டியர்கள் பற்றி கூற்றுகளில் ஆராய்க. பாருங்க, பாண்டிய அரசுகள் நெடுஞ்செழியன், சேரர், சோழர், 5 வேளிர் ஆகியோர் கூட்டுப்படையை தலையாளங்கானம் என்னுமிடத்தில் தோற்கடித்தனர். சரி. இவர் கொற்கையின் தலைவன் என போற்றப்படுகிறார். சரி. பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டு விதமான நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர்
முதுகுடுமி பெருவழுதி சரி. பாண்டிய நாடு முத்து குளிக்கும் புகழ் பெற்றதாகும் சரி. பாண்டியர்களின் நாணயம் ஒரு பக்கம், யானையின் ஒரு பக்கம், மறுபக்கம் மீனின் உருவம் காணப்பட்டது தவறு. அப்போ ஆன்சர் ஓகேங்களா? இல்லை சரி ஓகேங்களா? யானை தான் இவங்களுடைய இது, மீன் தான் இவங்களுடைய சின்னம், இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. சூட்டிக்கொண்ட பட்ட பெயர்கள் பாருங்க. சேரர்களுக்கு ஓகேங்களா அதிமான், குட்டுவன், வானவன், இரும்பொறை. இரும்பொறை அப்போ 2 கமா பாருங்க. சோழருக்கு சென்னி, செம்பியான், கிள்ளி வளவன் 3 கமா. பாண்டியருக்கு பாருங்க மாறன், வழுதி, செலுதி, தென்னவ அப்போ 1 கமா 1 கமா. ஆயர் பாருங்க அந்திரன், திதியன், நன்னன் இப்போ 4 கமா. அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் பி பாருங்க. அரசு கட்டிலேறுதல். அரசு கட்டிலேறுதல் என்பதன் பொருள் அரசு குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளை முதலில் கட்டில் போட்டு தாளாட்டுதல். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 26. குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இவருக்கு பின் அவருடைய மகன் கடேந்திர அரசை பதவியேற்றார் சரி. கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என குறிப்பிட்டுள்ளன ஓகேங்களா? கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. 27. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இவர் லிச்சாவி என்பது பழமையான சங்க காலங்களில் ஒன்றானும் அதனுடைய ஆட்சியே அமைந்திருந்த இடம் சரி. ஓகேங்களா? எங்கே இருக்கிறது? கங்கை நதியிடம் நேபாள நாட்டிற்கும் இடையில். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. சந்திரகுப்தரின் அலைகால புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அதாவது அரசர்களின் பெருமை புகழப்படுத்தும் பாடும் சாதன பட்டியலில் எந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சந்திரகுப்தரை தோற்கடித்த விஷ்ணுகோபன் ஒரு டேஸ் நாட்டு அரசர், பல்லவ நாட்டு அரசர். நவரத்தனங்களை பொறுத்துக. சங்கு அப்படிங்கிறது கட்டிடக்கலை நிபுணர் ஓகேங்களா? வராக மித்திரர் அவர் எழுதின நூல் வானவில் அறிஞர் அப்போ 1 3 கமா. வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் 2 கமா. விட்டல் பட்டர் மாய வித்தகைக்காரர் அப்போ 4 கமா. அப்போ ஆன்சர் 1 கமா 3 கமா 2 கமா 4. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. சீன பௌத்துவ அறிஞர் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு வந்தபோது ஆட்சியில் இருந்த 2ஆம் சந்திரகுப்தனின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது நரேந்திரர், சிம்மர், ராஜ விக்ரமதேவ, தேவகுப்தர். இது மட்டும்தான் பொருந்தாதது. அதெல்லாம் விக்ரமாதித்தன், அதெல்லாம் அவருடைய அடைமொழி பெயர்கள். நவரத்தனங்களை பொறுத்துக. காளிதாசர், ஹரிசேனர் ஓகேங்களா? சமஸ்கிருத புலவர் அப்போ 4 கமா 4 கமா. அமர சிம்கர் அகராதியில ஆசிரியர் 3 கமா. தன்வந்திரி மருத்துவர் 2 கமா. காக்கா பானக ஜோதிடர் 1. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. கூற்று பாருங்க. சீன பயணியான பாகிஸ்தான் பயண குறிப்பு குப்தர் கால மக்களின் சமூக பொருளாதார ஒழுக்க நிலை பற்றி செய்திகளை நமக்கு வழங்குகின்றன சரி. அடுத்தது அவரின் கூற்றுப்படி கடுமையான தண்டனை இன்றி நீதி வழங்கப்பட்டது, மேலும் மரண தண்டனை வழங்கப்படவில்லை ஓகேங்களா? சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். அடுத்து பொறுத்துக. உதயகிரி குகை கல்வெட்டு. உதயகிரி கல்வெட்டு யாருடையது? 2ஆம் சந்திரகுப்தர் 2. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரது 1 கமா. பாறை கல்வெட்டு ஓகேங்களா? கந்தவா, மதுரா, சாஞ்சி 4 கமா. மதுபான் செப்பிடு பட்டயம் பஞ்சாப்பு. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. பல்லவ கட்டளையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வராக குகையின் நூற்றாண்டு டேஸ் மற்றும் யுனெஸ்கோ
உலக பாரம்பரிய சின்னமாக அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? 7ஆம் நூற்றாண்டு 1924. பொறுத்துக. பாறை குடைவரை கோயில், பாறை குடைவரை கோயில் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரத மண்டபம் மாமல்லன். கட்டுமான கோயில், கட்டுமான கோயில் ராஜசிம்மன் பாணி, இந்திரவர்மன் பாணி. அப்படி வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3. 37. பல்லவர்களால் கட்டப்பட்ட வைகுண்ட பெருமா கோயில் உள்ள இடம். இதை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். இப்போ வைகுண்ட பெருமா கோயில் எங்கே இருக்கு? காஞ்சிபுரம். 38. பல்லவர் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியா யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? கேட்கலா. முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. முதலாம் நரசிம்மகுப்தர் சரியான கூற்றை தேர்வு செய். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் பாலாதித்யர். இவர் பௌத்த மதத்தில் ஈர்க்கப்பட்டவர். சரி. இவர் மிகிரகுலர கப்பம் கட்டி வந்தவர். ஆனால் மிகிரகுலர் பௌத்தவத்தை கையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தி அவர் கைது செய்வது சிறையில் அடைத்தார். சரி. பின்பு மிகிரகுலர் பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். சரி. குப்த பேரரசின் கடைசி பேரரசான பாலதியத்யா, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. 40. குப்த பேரரசின் உயர் பதவி பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகள் டேஸ் மற்றும் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். தண்டக நாயக்கர், மகதண்ட நாயக்கர். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. குப்த பேரரசில் உபாரிகா என்னும் ஆளுநர் நிர்வகித்த பிராந்தியர்கள் என்ன பெயரிட்ட பிரிக்கப்பட்டன? தேசம் அல்லது யுக்தி. 42. குப்தர் காலத்தில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கண்ட அதிகாரிகள் விஸ்யாபதி என அழைக்கப்பட்டன. சரி. கிராம நிர்வாகிகள் கிராமிகா, கிராமதியாசி என அழைக்கப்பட்டன. சரி. ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. 43. அரச கருவூலத்தின் முக்கியத்துவம் வருமானத்தின் பல வழிகளை குறிப்பிடும் நீதிசாரம் என்னும் நூலை எழுதியவர்? காமாந்தகர். காமாந்தகாரர். டெல்லியில் உள்ள மெக்ரினா இரும்பு தூணை நிறுவியவர்? 2ஆம் சந்திரகுப்தர். 45. குப்தர்களின் உலோக சிற்பிற்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குவது 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை டேஸ் என்னும் இடத்தில், 7.5 அடி உயரமுள்ள புத்தர் சிற்பம் டேஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. நாலந்தாவுடையும் சஞ்சன் கஞ்சாவுடைய இருக்கு. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. குப்த காலத்தில் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் பெண்கள் இருந்தல் வேண்டும் என்பது டேஸ் சட்டம். ஓகேங்களா? மனு சட்டம். 47. குப்தர் காலத்தின் பதவிகளை பொறுத்துக. காலப்படை தலைவர். ஓகேங்களா? பாலதி கிரிதா 2, குதிரைப்படை தளபதி மகா பாலதி கிரிதா அப்போ 1. ஒற்றருங்கிறது தூதுகா 3, மாவட்ட நிர்வாகி விஸ்யாபதி 4, அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் ஏ. குப்தர் கால நிலங்களை பொறுத்துக. சேத்ரா அப்படின்னா ஓகேங்களா, வேளாண்மைக்கு உகுந்த நிலங்கள். அப்போ 5, கிலாக்கா அப்படிங்கிறது தரிச நிலம் 3, அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள் 1, பஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் 2, கபதா சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். அப்போ 5 இல்லை ஓகேங்களா, 4, அப்போ ஆன்சர் 3, 5, 3, 1, 2, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. குப்தர் காலத்தில் வாழ்ந்த வணிகர் கிரோஸ்தி மற்றும் சார்த்தர்பாக என அழைக்கப்படுகிறார்கள். சரி. இதில் கிராஸ்தி பிரிவைச் சேர்ந்தவர்கள்
ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்பவர்கள். சரி. சார்த்தவாக பிரிவினர் எருது பூட்டி வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களில் சென்று விற்பனை செய்பவர். சரி. குப்தர் காலத்தில் அதிக வட்டி கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. தவறு. அப்போ ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் ஏ. 50. குப்தர்களின் பொற்காசுகள் தினரா தினாரா தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களின் நாண அழைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சந்திரகுப்தர். யாரு? சந்திரகுப்தர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 51. புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யுவாங் சுவாங் எழுதிய நூல் சியூகி. ஓகேங்களா? புனித யாத்திரிகளின் இளவரசர் யாரு? யுவாங் சுவாங். யுவாங் சுவாங் எழுதிய நூல் சியூகி. 52. கட்டுமான கோயில்களில் முதலில் கட்டியவர்கள் குப்தர்கள். யாரு? குப்தர்கள். அது முந்தைய பாறை குடைவரை கோயில்களில் இருந்து பரிமாணம் அடைந்தது. சரி. அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை சரியான கூற்று. ஓகேங்களா? சரியான கூற்று. குப்தர் காலத்தில் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிர முறை நடைமுறையில் அமைந்திருந்தன. சரி. பலதார முறை நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் பிரபுகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியாரை பெற்றிருந்தன. சரி. குபோர நாகா துருவ வாசுவாமி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தர் அரசர் என கல்வெட்டுகளில் குறிப்பிடுகின்றன. சரி. உடன்கட்டை அதாவது சதி ஏறும் முறைக்கு குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. குப்தர் காலத்தில் பல்வேறு வகையான அடிமை முறைகள் பின்பற்றப்பட்டது. சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழி பிராகிருத மொழி. அது அலுவலக கல்வெட்டில் பயன்படுத்தப்படும் மொழி சமஸ்கிருத மொழி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. சந்திர கோமிகா வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம். ஓகேங்களா? சரி. காளிதாச சாகுந்தலம் மாலை விக்னாமித்ரம் விக்ரம ஊர்வசி மேகதூதம் குமார சம்பவம் ரகுவம்சம் ரிது சம்காரம். இது காளிதாசர். பாணி எழுதிய நூல் அஷ்டதாயி. சரி. பதஞ்சலி எழுதிய நூல் ரிது சம்காரம். அப்போ தவறானது ஆன்சர் டி. ஆன்சர் டி தான் தவறானது. அறுவை சிகிச்சை செய்யும் முறையை விளக்கிய முதல் இந்திய. ஓகேங்களா? சிசுருதர். யாரு? சிசுருதர். குப்த அரசர்களை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்த, சந்திரகுப்த, சமுத்திரகுப்த, விக்ரமாதித்த, குமாரகுப்தர். ஆன்சர் சி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 58. சூரிய சந்திர கிரகணங்களில் உண்மை காரணமாக விளக்கியுள்ள சூரிய சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் ஆரிய பட்டர். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று. குப்தர் காலத்தில் தான் வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சரி. குப்தர் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியது. குப்தர் காலத்தில் தான் பூஜ்ஜியம் கண்டறியப்பட்டது. சரி. குப்தர் காலத்தில் தான் வைணமும் சைவமும் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றின. சரி. குப்தர் காலத்தில் தான் கட்டுமான கோயில்கள் முதலில் கட்டியவர்கள். அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 60. ஐகோல் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை குறிக்கிறது? 2ஆம் புலிகேசி. அடுத்தது 61. தொண்டை மண்டலமாக பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. சரி. இந்த பெரிய அரசியல் பிராந்தியம் வட்டாரம் தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாநிலங்களையும் கொண்டிருந்தது. ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? கூற்று சரி, காரணம் அதற்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. சரியான கூற்றை காண்க. பாருங்க. ஓகேங்களா? தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். சரி. அடுத்தது 3ஆம் சிம்மவர்மன் மகனாக சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். தவறு. மேலும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல அரசர்களை சிம்ம விஷ்ணு வெற்றி கொண்டார். சரி. கடைசி பல்லவரசன் அபராஜிதன் ஆவார். சரி. அப்போ ஆன்சர் 1, 3 மற்றும் 4 சரி. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம்
நரசிம்மவர்மன். ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவி கீர்த்தி. ஐகோல் கல்வெட்டினுடைய ஆசிரியர் ரவி கீர்த்தி. 65 63 நாயன்மார்களின் ஒருவரான பரஞ்சோதி என்பவர் வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். அவரது வெற்றிக்கு பின்பு மனமாற்றம் பெற்று அவர் சிவபக்தராக மாறினார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. இந்த பரஞ்சோதி என்பவர் யாருடைய படைத்தளபதி? முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி தான் இந்த பரஞ்சோதி. 66 மகேந்திரபாணி என்ற திராவிட கட்டடக்கலையை அறிமுகம் செய்த மகேந்திரவர்மன் யாருடைய தூண்டுதல் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார்? திருநாவுக்கரசர். 67 மகேந்திரவர்மன் எந்த மொழியில் மத்த விலாச பிரகடனம், குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற பௌத்த இழிவுபடுத்தும் வகையில் நாடகத்தை எழுதியுள்ளார்? சமஸ்கிருத நாடகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 68 ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டிய ராஜசிம்மன் என்று சிறப்பு பெயர் பெற்றவரும் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மர். அரசர்களின் பெயர்களுடன் அவர்கள் பெற்றிருந்த பட்டங்களை பொறுத்துக. சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மன் பாருங்க, சங்கீர நதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புடி, விசித்திர சித்தன். முதலாம் நரசிம்மவர்மன் பாருங்க, மாமல்லன், வாதாபி கொண்டான். அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் 1, 2, 3. கைலாசநாதர் கோயில் எதனால் கட்டப்பட்டது? ஓகேங்களா? மிருதுவான மணற்கற்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 71 அரசர்களை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் இரண்டாம் சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72 பொறுத்துக. பாருங்க, ஓகேங்களா? தசகுமார சரிதம் அப்படிங்கிறது தண்டி எழுதிய நூல். தண்டி முதலாம் நரசிம்மனுடைய அவைப்புலவர். கிராதர்சினியம் பராவி எழுதிய நூல். இவர் சிம்ம விஷ்ணு காலத்தை வாழ்ந்தவர். பாரத வெண்பா பெருந்தேவனார். இவர் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர். நியாய் பாஷ்யம் பாத்தியாயார். இவர் காஞ்சி கடிகையில் ஆசிரியாக இருந்தவர். தட்சண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. இது தென்னிந்திய ஓவியங்களை குறித்து ஆய்வேடாகும். அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73 டேஸ் இடங்களில் உள்ள இசைக்கல்வெட்டு பல்லவர்களின் இசை வர்த்தத்தை உணர்த்துகிறது? குடுமியன் மலை கல்வெட்டு, திருமயம் கோவில். அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி. 74 இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது? வேளாண்மை துறை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 75 எந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு முதலில் கடல் வழியை கண்டுபிடித்தது? போர்ச்சுகீசியர்கள். எந்த புரட்சியாளர் தமிழகத்தின் ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கியவர்? விவிஎஸ் ஐயர். தென்கிழக்கு ஆசியாவின் ஆழி பேரலை என சுனாமி தாக்கியது? சுனாமி எப்போ தாக்கியது? டிசம்பர் 26, 2004. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 76 சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மணி நேரம் 15 டிகிரி தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது. சரி. 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். சரி. புவி கோளத்தின் சுற்றளவு 360. சரி. புவியின் வடிவம் சியோட் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இவை அனைத்தும் சரி. உலகில் சுமார் 10 எத்தனை பங்கு மக்கள் தொகை ஆசிய கண்டத்தில் உள்ளது? 6 1 பங்கு. ஆசியாவின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர் ஆகும்? 143 பேர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143 பேர். 81 உலகின் மிகப்பெரிய கோயில் அங்குவாட் கோயில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1100. மெரிடியன் என்ற மொழி எந்த சொல்லில் இருந்து வந்தது? லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது. 84 ஒரு தீர்க்க ரேகையை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடம். இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கின்றன? 29. முதலில் நிலவரைபடத்தின் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? டாலமி.
யாரு? டாலமி. ஒவ்வொரு அச்சக்கோடிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பினுடைய தூரம் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். 111 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. புவியில் மொத்தம் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன? 181 அச்சக்கோடுகள். உலகின் பரப்பளவில் எத்தனை சதவீதம் பரப்பளவை ஆசியா கண்டம் கொண்டுள்ளது? 30% பரப்பளவை ஆசியா கண்டம் கொண்டுள்ளது. உலகின் பரப்பளவில் எத்தனை சதவீத மக்கள் ஆசியா கண்டத்தில் கொண்டுள்ளது? 60% மக்கள். ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது? சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய். ஆசிய கண்டத்தில் எத்தனை நாடுகள் நிலத்தில் சூழப்பட்டுள்ளது? 12 நாடுகள். 12 நாடுகள். 93. மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். டெமோகிராஃபி என்ற ஆங்கில சொல்லு டோமஸ் மற்றும் கிரெடிட் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதில் டோமஸ் என்பது டேஸ் என்றும் கிரெடிட் என்பது டேஸ் என்றும் குறிக்கப்படுகிறது. மக்கள் அதிகாரம். கீழ்கண்டவற்றுள் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு? சுவிட்சர்லாந்து. செப்டம்பர் 15 ஓகேங்களா நாளை உலக மக்களாட்சி தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு? 2007. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 ஐநா அறிவிச்சது 2007. கீழ்கண்டவற்றில் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்டகால செயல்படு வரும் நாடாளுமன்றம் கொண்ட நாடு? ஐஸ்லாந்து. என்ன நாடு? ஐஸ்லாந்து. ஓட்டுரிமை அளித்த நாடுகளில் பொறுத்துக. நியூசிலாந்து. உலகிலேயே முதல்ல வாக்குரிமை அளித்த நாடு ஓகேங்களா? நியூசிலாந்து. அடுத்து பாருங்க ஓகேங்களா? ஐக்கிய அரபு நாடு 1 1918. அமெரிக்க ஐக்கிய நாடு 1920. அப்போ ஆன்சர் 1,3,2. ஆன்சர் சி. தமிழகத்தில் உள்ள 15 மாநகராட்சிகளில் இறுதியாக சேர்க்கப்பட்ட 5 மாநகராட்சிகளே ஏறு வரிசையில் எழுதுக. திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோயில், ஒசூர், ஆவடி. அடுத்து 99. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாக சென்னை விளங்கும் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. அப்போ சென்னை மாநகராட்சி எப்போ உருவானது? 1688. பின்வரும் எந்த தேதியில் கிராம சபை நடைபெறுகிறது? ஜனவரி 26 மற்றும் மே 1, ஆகஸ்ட் 15, செப்டம்பர், அக்டோபர் 2. இவை அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஆண்டு தமிழக அரசு 50% இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது? 2016. பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி. இதன்படி பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற அமைப்பு கொண்டு வரப்பட்ட நாள் 24/4/1992. 24/4/1992. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் ஏவி டைசி. ஓகேங்களா? 105. இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த எவரும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் வாக்களிக்கலாம். 25 வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. இத்துடன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 6வது சோசியல் சயின்ஸிலிருந்து ஓகேங்களா டேர்ம் 3லிருந்து வினா வங்கி வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.